16 வயசு பையங்கிறத அழுத்தமாக பேப்பரில் போட்டிருக்காங்க. ஏன்னா மைனர் அப்படிங்கிறதுக்காக. அந்த 16 வயசு பையன் எதிர்த்து விட்டு பொண்ணை போய் கொலை பண்ணிட்டான். நான் கூட முதல்ல இந்த 16 வயசு பையன் கொலை பண்ணுறான்னா அது காரணம் என்னன்னா அப்பா தான் காரணம். 16 வயசுக்கு மேலே எனக்கு அக்கா வேறு இருக்கா. 20 வயசு தாண்டி அக்கா இருக்கிற மகளை பெற்ற ஒருத்தன் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுருக்கான், எதிர்த்து விட்டு பொண்ணோட அப்படிங்கிற மாதிரியான செய்தி இருக்குது. இது அசிங்கம்தான், வேண்டாம். இல்லை, நான் எதுக்கு சொல்கிறோம்னா, இதை பார்த்து பார்த்து 16 வயசு பையன் போய் அந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ணிட்டான். இப்போ இந்த பையன் வாழ்க்கை என்னாச்சு? எனக்கு என்னென்னா, இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே கோபம் வருது. இவன் அப்பவும் தகப்பன் மேலே பாசம். தாயை பரிதி வைக்க விட்டு கல்யாண வயசில் அக்கா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வைக்கல, உனக்கு இப்போ ஒரு பொண்டாட்டி கேட்குதான்னு அப்போ மேலே தானே கோபம் வரணும். தகப்பன் தப்பு, தகப்பன் தவறு செய்கிறான், ஒழுக்கக்கடா செய்கிறான்னா அந்த பிள்ளை வந்து அப்போ மேலே கோபம் வரல. அதுக்கு உனக்கு துணையாக இருந்த ஒரு பொண்ணை போய் அவன் வெட்டி கொண்டுட்டான். ஏதோ அந்த பக்குவம், அவ்வளோதான். யாரையும் வெட்டக்கூடாது, தகப்பனையும் வெட்டக்கூடாது. ஆனால் கோபம் தகப்பன் மீது வராமல் வேறு இடத்துக்கு போயிருக்கு பாருங்க. அந்த பையன் இப்போ இளங்குற்றவாளி, இளைஞரார், 16 வயசு. ஒருவேளை 17, 18 இருந்தால் வேறு சிக்கல், கொலை கேஸ். 16 வயசு என்பதனாலே அந்த இப்போ இருந்து அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இந்த பிள்ளை யார் பக்க சொன்னா? உன்னைய ஆசையாக கல்யாணம் முடித்து அன்போடு அவட்ட வாழ்ந்து ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. பாரு, அவளை விடவா உயர்ந்தது காசி. காசிக்கு போகும் சன்னியாசிங்கிற பாட்டில் கவிஞர் இருக்காரு. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா சிறந்தது காசி அப்படின்னு காசிக்கு போகிற சன்னியாசியை கூப்பிட்டு, வீட்டில் தெய்வம் இருக்குடா, காசிநாதனே என் தெய்வம்மா, கட்டிய மனைவி குலதெய்வம்மா. இவன் காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். பதிலுக்கு காசி, அப்போ காசியும் மனைவி ஒன்றில்லை, இந்த மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வம் ஒன்றில்லைம்பார் அவரு, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை அப்படின்னு. இப்போ மனைவியை தெய்வமாக போற்றுங்கள். அவள் கொடுக்காத இன்பத்தை யார் கொடுக்க போறா? அற்ப சுகத்துக்காக இந்த தகப்பன் செஞ்சதுக்கு பையன் வாழ்க்கை நாசமாக போச்சே. என்னென்ன கனவு வச்சுருந்தானோ ஒழுக்கக்கேடு அந்த பையன் வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கு.